இவங்க தான் நம்ம ஆடு மேய்க்கும் முரளி. இவங்க எப்பயுமே கொஞ்சம் குசும்பு பிடிச்சவங்க. பொழுதுபோக்குக்காக அடுத்தவங்கள பயன்படுத்துவாங்க. நம்ம முரளிக்கு ஆடு மேய்க்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்பயும் போல் அவரோட ஆடுங்களை ஓட்டிட்டு மலைப்பகுதிக்கு மேலே போனாங்க. அடக்கடவுளே, இன்னைக்கு என்ன பொழுதே போக மாட்டேங்குது, ரொம்ப போர் அடிக்குது. அதனால் நம்ம புலி வந்துருச்சுன்னு சொல்லி மலையிலேருந்து கத்தலாம். யாராச்சும் வருவாங்க, நமக்கு பொழுதுபோக்காகும். கீழே யாராச்சும் இருந்தால் மேலே மலைக்கு வாங்களே, புலி வந்துருச்சு, என் ஆடை வேற புலி சாப்பிட போகுது. சீக்கிரம் யாராச்சும் வந்து என்னையையும் என் ஆடையும் காப்பாற்றுங்க, தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. நம்ம முரளி சொன்னது கீழே வேலை செஞ்ச சங்கர் காதில் கேட்டுருச்சு. உடனே நம்ம சங்கர் முரளியை காப்பாற்றுறதுக்கு வேக வேகமாக மலைக்கு போனாங்க. வா சங்கரு, புலியும் வரல, எலியும் வரல, எனக்கு பொழுதுபோக்கு போகலை. அதனால தான் சும்மா உன்னை கூப்பிட்டு பார்த்தேன், நீங்கள் யாராச்சும் வருவீங்களான்னு. பரவாயில்ல, நீ வந்திருக்கிற. அறிவே இல்லையா முரளி, இதில் உனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? நான் வேற என் தோட்டத்துங்களை அப்படி அப்படியே போட்டு வந்துட்டேன். சரி, இனிமேல் இந்த மாதிரி கூப்பிடாத. நம்ம முரளி திருப்பியும் அவங்க குசும்புத்தனத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. மலையிலேருந்து புலி புலின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க வேகமாக. இப்பையும் அந்த முரளி போய் தான் சொல்லுவான், போய் நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம சங்கர் போகலை அந்த இடத்துக்கு. ஆனால் மலையில் உண்மையாலுமே புலி வந்து ஆடுங்களா சாப்பிட்ருச்சு. நம்ம ஒரு திருப்பு பொய் சொன்னால் எல்லா திருப்பும் பொய் தான் சொல்லுவோன்னு சொல்லி நினைப்பாங்க. அதனால் பொய் சொல்லக்கூடாது நம்ம.